Good morning to all. Now we will see 10th standard social science geography first lesson, the Peninsula Plateaus. Peninsula Plateaus அப்படின்னா என்ன அப்படின்னா, பெனின்சுலானா தீபகற்பம், 3 side covered by water, 1 side by land, it's known as பெனின்சுலான்னு சொல்லுவோம். பிளாட்டியூஸ் அப்படின்னா பீடபூமி, ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிளாட்டியூஸு. பெனின்சுலா பிளாட்டியூனா தீபகற்ப பீடபூமிகள். சரிங்களா? The Plateau region lies to the south of the Great Northern Plains. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப் த நார்தன் கிரேட் பிளெயின்ஸுக்கு சவுத் சைடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நார்தன் மவுண்டெயின்ஸ் பார்த்தோம். நார்தன் மவுண்டெயின்ஸுடைய சவுத் சைடில் நார்தன் கிரேட் பிளெயின்ஸை பார்த்தோம். நார்தன் கிரேட் பிளெயின்ஸுடைய சவுத் சைடில் என்ன இருக்குதுன்னா, இந்த பெனின்சுலா பிளாட்டியூஸ் இருக்குது. This is the largest physiographic divisions of our country. It covers an area of about 16 lakh square kilometer, about half of the total area of the country. அதாவது இந்தியாவில் வந்து ஒரு பாதி நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடியது இந்த பெனின்சுலா பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமி. இதோடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னா 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவில் பாதி இருக்குது இந்த பெனின்சுலா பிளாட்டியூ. இட்ஸ் அன் ஓல்டு ராக்கி பிளாட்டியூ ரீஜன். இது ரொம்ப பழைய பாறைகளாலான ஒரு பீடபூமி இந்தியாவில் இருக்கக்கூடியது. இப்போ விச் இஸ் த ஓல்டு ராக்கி பிளாட்டியூ ரீஜன் இன் திஸ் கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் த பெனின்சுலா பிளாட்டியூ. த டோபோகிராஃபி கன்சிஸ்ட் ஆஃப் a series plateaus and hill ranges interspersed with river valleys. இந்த டோபோகிராஃபி பார்த்தா நிறைய பிளாட்டியூஸ் இருக்குது, நடுவில் நிறைய ஹில்ஸ் இருக்குது, நிறைய பள்ளத்தாக்குகளும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆரவள்ளி ஹில்ஸ் மார்க் த நார்த் வெஸ்டர்ன் பவுண்ட்ரி ஆஃப் த பிளாட்டியூ ரீஜியன். ஆரவள்ளி ஹில்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த பிளாட்டியூஸுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்டரில் இருக்குது. The northern and northeastern boundaries are marked by Bandalkhand upland, Kaimur, Rajmahal hills. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் ஆரவள்ளி ஹில்ஸ் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் பந்தல்கண்ட் அப்லேண்ட், பந்தல்கண்ட் அப்படிங்கக்கூடிய உயர்நிலமும் கைமூர் அண்டு ராஜ்மஹால் மலைகளும் அங்கே இருக்குது. வெஸ்டர்ன் காட் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மார்க் த வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் சைடு. இப்போ வெஸ்ட் சைடு ஹேவ் வெஸ்டர்ன் காட்டு, ஈஸ்ட் சைடு ஈஸ்டர்ன் காட் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதாவது இந்த பெனின்சுலா பிளாட்டியூஸுடைய நார்த் வெஸ்ட்டில் ஆரவள்ளியும், நார்த் ஈஸ்ட்டில் பந்தல்கண்ட் அப்லேண்டு, கைமூர், ராஜ்மஹால் இருக்குது. வெஸ்ட் சைடில் வெஸ்டர்ன் காட் இருக்குது, ஈஸ்ட் சைடில் ஈஸ்டர்ன் காட். இதெல்லாம் பவுண்ட்ரியாக இருக்குது இந்த பெனின்சுலா பிளாட்டியூக்கு. அப்போ வாட் ஆர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டியூனா நார்த் வெஸ்ட் ஆரவள்ளி, நார்த் ஈஸ்ட் பந்தல்கண்ட் அப்லேண்ட், கைமூர், ராஜ்மஹால். வெஸ்ட் சைடு வெஸ்டர்ன் காட், ஈஸ்ட் சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் த boundaries of Peninsula Plateau ன்னு சொல்லலாம். The altitude of a large portion of the plateau is more than 600 meter from mean sea level. இதோடைய altitude, இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 600 மீட்டர், 600 மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து உயரத்தை எப்பயுமே அளக்கும்போது பார்த்தீங்கன்னா சி லெவலிருந்து தான் மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா சில இடங்களில் சமவெளியாக இருந்தாலும் மேடு பள்ளம் இருக்கும். ஆனால் சி மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும். ஸோ தட் வி ஆர் மெஷரிங் த height from mean sea level, so it has 600 meter from mean sea level. The peak of Anaimudi is the highest point in the plateau. இங்கே இந்த பிளாட்டியூவில், இந்த பெனின்சுலா பிளாட்டியூவில் ஹையஸ்ட் பீக் எதுனா ஆனைமுடி, ஆனைமலை ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் த பெனின்சுலா பிளாட்டியூ. முக்கியமான ஒரு கொஸ்டின். த பீக் ஆஃப் ஆனைமுடி இஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த பிளாட்டியூ. ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் ஹைட்டு இந்த ஆனைமுடியோடைய ஹைட்டு. நெக்ஸ்ட்டு இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. ஆனைமுடி பீக் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. த ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ எப்படி நம்ம நார்தன் கிரேட் பிளைன்ஸ் வந்து கங்கா பிளைன்ஸ் வந்து ஈஸ்ட்வேர்டாக அதோடைய ஸ்லோப் இருந்துச்சு, சவுத் ஈஸ்ட்வேர்டாக இருந்துச்சோ, அதே போல் இந்த பெனின்சுலா பிளாட்டியூடைய ஸ்லோப் எப்படி இருக்குன்னா ஈஸ்ட்வேர்டாக இருக்கும். த கிரேட் பிளாட்டியூ இஸ் எ பார்ட் ஆஃப் த கோண்டுவானா, வெரி ஏன்ஷியன்ட் ஒன் லேண்ட் மாஸ். இந்த பெனின்சுலா பிளாட்டியூ அப்படிங்கிறது கிரேட் பிளாட்டியூஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பிளாட்டியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமி உருவான காலத்திலே ஆங்காரா கோண்டுவானான்னு சொல்லின அந்த பழைய பாறையால் உருவானது தான் இந்த பெனின்சுலா பிளாட்டியூ. டியூ டு த ஓல்ட் ஏஜ் த ரிவர்ஸ் இன் திஸ் ரீஜியன் அட்டைன் தேர் பேஸ் லெவல் அண்ட் டெவலப்டு ப்ராட் அண்டு ஷாலோ வேலி. இது பழமையான ஒரு நிலத்தோற்றம் அப்படிங்கிறதால இதில் உருவான ஆறுகள் எல்லாம்
மிக அகலமாகவும் பெரிய ஆழமான ஒரு பள்ளத்தாக்குலையும் உருவாக்கிட்டு இங்கே இருக்குது. அப்படி உருவாக்கின ஆறுகளில் பார்த்தீங்கன்னா த ரிவர் நர்மதா டிவைட்ஸ் த பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் இந்தியா ப்ராட்லி இன்டு டூ பார்ட். இப்போ நர்மதா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியா இந்த பெனின்சுலா பிளாட்டியூ டூ பார்ட்டாக டிவைட் பண்ணுது. அதில் நார்த் ஆஃப் த நர்மதா என்ன இருக்குன்னா சென்ட்ரல் ஹைலேண்டும், சவுத் ஆஃப் த நர்மதாவில் என்ன இருக்குன்னா டெக்கானும் இருக்குது. அப்போ நர்மதாங்கிறது சென்ட்ராக இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டு. அந்த நர்மதாவுடைய நார்த் சைடு என்ன இருக்குன்னா சென்ட்ரல் ஹைலேண்டு, மத்திய உயர்நில பகுதிகள் இருக்குது. அந்த நர்மதாவுடைய சவுத் சைடில் டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி இருக்குது. ஸோ ஆல் மேஜர் ரிவர்ஸ் லைக் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எக்ஸெட்ரா lying to the south of the Vindhyas flows eastwards and fall into the Bay of Bengal. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டியூஸில் தான் ஃப்ளோஸ் ஆகுது. அப்புறம் இந்தியாவுக்கு சவுத் சைட்லேருந்து ஃப்ளோ ஆகிட்டு ஈஸ்ட்வேர்டாக ஃப்ளோ ஆகிட்டு பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் பண்ணுது. நர்மதா அண்ட் தப்தி ஆர் டூ ரிவர்ஸ் சிச்சுவேட்டட் டு த சவுத் ஆஃப் த விந்தியாஸ் அண்ட் ஃப்ளோஸ் வெஸ்ட்வர்ட்ஸ். இங்கே நர்மதாவும் தப்தியும் த பேரலல் ரிவர்ஸ், த டூ பேரலல் ரிவர்ஸ் டு த சவுத் ஆஃப் த விந்தியாஸ். விந்திய மலைக்கும் தெற்கு இருக்கக்கூடிய நர்மதாவும் தப்தியும் ரொம்ப பேரலாக இருக்குது. இட் ஆரிஜினேட்டட் இன் ஈஸ்ட் அண்ட் ஃப்ளோஸ் டுவோர்ட்ஸ் வெஸ்ட். அப்போ கிழக்கில் உற்பத்தி ஆகிட்டு மேற்கு நோக்கி பாயக்கூடியார்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். வாட் ஆர் த பெனின்சுலர் இந்தியன் ரிவர்ஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நர்மதா அண்டு தப்தி. தேர் மூவ்மெண்ட் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ ரிஃப்ட் வேலி இன் த ரீஜியன். இது மேற்கு நோக்கி என்ன பண்ணுது, இது பாயுது. அது பாயறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுத்தம், அதனால் வந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுது, மேற்கு நோக்கி பாயுது. அப்போ வாட் ஆர் த பெனின்சுலர் இந்தியன் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் ஜாயின் இன் அரேபியன் சீன்னு கேட்டால் நர்மதா அண்டு தப்தி. வேர் இஸ் சிச்சுவேட்டட் த நர்மதா அண்டு தப்தின்னு கேட்டால் சவுத் ஆஃப் த விந்தியன் ரேஞ்ச். சரி, இப்போ நர்மதா டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்னு பார்த்தோம். பெனின்சுலா பிளாட்டியூ எது ரெண்டாக பிரிக்குதுன்னா நர்மதா ரிவர்னு பார்த்தோம். நார்த் ஆஃப் த நர்மதா ரிவர் சென்ட்ரல் ஹைலேண்ட்னு பார்த்தோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரல் ஹைலேண்ட் எக்ஸ்டெண்ட் பிட்வீன் ரிவர் நர்மதா அண்டு த நார்தர்ன் பிளைன்ஸ். இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட் எங்கே இருக்குன்னா நார்த்தன் பிளைன்ஸுக்கும் நார்த் ஆஃப் த நார்தன் நர்மதாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த சென்ட்ரல் ஹைலேண்டு. த ஆரவல்லி ஃபார்ம்ஸ் த வெஸ்ட் அண்டு நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட். அந்த சென்ட்ரல் ஹைலேண்டுடைய வெஸ்ட் சைடு நார்த் வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா அந்த ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. இது எங்கேருந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இந்த ஆரவல்லி ரேஞ்சுன்னா குஜராத்திலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. குஜராத்திலேருந்து த்ரூ ராஜஸ்தான் டு டெல்லி வரைக்கும் இருக்குது. குஜராத், ராஜஸ்தான், டெல்லி வரைக்கும் என்ன ரேஞ்ச் இருக்குன்னா ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா நார்த் வெஸ்ட்லி டைரக்ஷனாக இருக்குது. இது இந்த ஆரவல்லி ரேஞ்சு அபவுட் 700 கிலோமீட்டரு இதோடைய லென்த்து. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ஹைட்டு இன் த சவுத் வெஸ்ட்டு நியர் டு டெல்லி. டெல்லிக்கு பக்கத்தில் உடைய ஹைட்டு 1500 மீட்ரு சவுத் வெஸ்ட்டில். அதே போல் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு நியர் டெல்லி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 400 மீட்ரு. சவுத் வெஸ்ட்டில் உடைய ஹைட்டு 1500 மீட்ரு, டெல்லிக்கு பக்கத்தில் உடைய ஹைட்டு ஜஸ்ட் 400 மீட்ரு. அப்போ சவுத் வெஸ்ட்டில் தான் இந்த ஆரவல்லி ரேஞ்சுடைய ஹைட்டு அதிகமாக இருக்குது. குருஷிகார் வித் 1722 மீட்டர் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் திஸ் ரேஞ்ச். ஆரவல்லியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டால் குர்ஷிகார். இப்போ ஆனை மலையில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டால் ஆனைமுடி, விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் ஆரவல்லி ரேஞ்ச். தட் மீன்ஸ் குர்ஷிகார். இட்ஸ் இன் த ஹையஸ்ட் பீக் ரேஞ்ச் இன் ஆரவல்லி. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட் இஸ் நோன் அஸ் த மால்வா பிளேட்டியூ. மால்வா பிளேட்டியூ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்டில் வெஸ்ட் பார்ட்டில் இருக்குது. இட்ஸ் லைஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். இந்த மால்வா பிளேட்டியூ எங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குது. அண்ட் டு த நார்த் ஆஃப் த விந்தியா ரேஞ்ச். விந்தியாவுக்கு நார்தன் சைட்லேயும் அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த மால்வா பிளேட்டியூ. த ரிவர்ஸ் லைக் சம்பல், பெட்வா, கென் ட்ரைன் இன் த மால்வா பிளேட்டியூ பிஃபோர் ஜாயின் இன் த ரிவர் யமுனா. இது என்ன பண்ணுது அப்படின்னா விந்தியன் ரிவர்னு பார்த்தோம். அந்த விந்தியன் ரிவர்ஸ் வந்து மால்வா பிளாட்டியூ மேலே ஃப்ளோஸ் ஆகுது. அந்த என்னென்ன ரிவர் ஃப்ளோஸ் ஆகுது அப்படின்னா சம்பல், பீட்வா, கென்னு. இது மால்வா பிளாட்டியூ மேலே ஃப்ளோஸ் ஆகிட்டு
அதுக்கப்புறம் போய் எந்த ரிவர் கூட ஜாயிண்ட் ஆகுதுன்னா யமுனா ரிவர் கூட ஜாயிண்ட் ஆகுது. யமுனா ரிவர் அப்புறம் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு என்ன பண்ணுது, கங்கா கூட ஜாயிண்ட் ஆகுது. The part of the central highland which extends to east of Malwa Plateau is known as Bundelkhand. இப்போ சென்ட்ரல் ஹைலேண்டில் ஆரவல்லி இருக்குது, அதோடைய ஈஸ்ட் சைடில் மால்வா பிளாட் இருக்குது, மால்வா பிளாட்டுடைய ஈஸ்ட் சைடில் பந்தல்கண்ட் இருக்குது, பந்தல்கண்டுடைய ஈஸ்ட் சைடில் பகல்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் என்ன இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குது. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ நார்த் ஈஸ்ட்டு. அப்போ சென்ட்ரல் ஹைலேண்டில் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரவல்லிக்கு ஈஸ்ட் சைடில் மால்வா பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூக்கு ஈஸ்ட் சைடு பந்தல்கண்டு, பந்தல்கண்டுக்கு ஈஸ்ட் பகல்கண்டு, பகல்கண்டுக்கு ஈஸ்ட்டு சோட்டா நாக்பூர். அப்போ இந்த பிளாட்டியோடைய அந்த சென்ட்ரல் ஹைலேண்டுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் என்ன இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குது. இது ஏரியா எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட், அதிகமாக வந்து ஜார்க்கண்ட் ஸ்டேட்லேயும், அப்புறம் சில பார்ட் வந்து ஒடிசாவிலையும், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், இந்த 5 ஸ்டேட்டில் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குது. வெரி ரிச் மினரல் ரிசோர்ஸ், பர்டிகுலர்லி அயன் ஓர் அண்ட் கோல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வெரி ரிச் இன் மினரல் கண்டென்ட் எங்கே இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். விச் பிளாட்டியூ இஸ் ஃபேமஸ் ஃபார் ரிச் இன் மினரல் ரிசோர்ஸ் அப்படின்னு கேட்டால் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அயன் ஓர், இரும்புத்தாதும், கோல், நிலக்கரியும் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைலேண்டு பார்த்தோம். இந்த பெனின்சுலா பிளாட்டியூ ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. நார்த்தில் நர்மதாவுக்கு நார்த் சைடு சென்ட்ரல் ஹைலேண்டு. சென்ட்ரல் ஹைலேண்டில் என்னென்ன இருக்குது, ஆரவல்லி, மால்வா, பந்தல்கண்ட், பகல்கண்ட், சோட்டா நாக்பூர், இதெல்லாம் ஜாயின் ஆனது தான் சென்ட்ரல் ஹைலேண்ட். அப்புறம் நர்மதா இருக்குது. நர்மதாவுடைய சவுத் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ இருக்குது. The physiography division is the largest part of plateau region of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரீஜியன் வந்து பெனின்சுலா பிளாட்டியூன்னு பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிளாட்டியூ பெனின்சுலா பிளாட்டியூ. அந்த பெனின்சுலா பிளாட்டியூ 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு லார்ஜஸ்ட்டு ஃபிசியோகிராஃபி என்ன அப்படின்னா பிளாட்டியூ, இந்த டெக்கான் பிளாட்டியூ. அப்போ இந்தியாவில் பிக்கெஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட்டு பிளாட்டியூ அப்படின்னு கேட்டால் டெக்கான் பிளாட்டியூ. இதனுடைய ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி ட்ரையாங்கிள் ஷேப். டெக்கான் பிளாட்டியுடைய ஷேப் ரஃப்லி ட்ரையாங்கிள், முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதனுடைய பவுண்ட்ரிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா the triangle is marked by line joining Kanyakumari with Rajmahal hills and this lines passes through the eastern ghat. இப்போ என்ன பண்ணுதுன்னா ராஜ்மஹால், வெஸ்ட் பெங்கால் ராஜ்மஹாலிருந்து அப்படியே ஈஸ்டர்ன் காட் வழியாக அந்த பார்டர் ஓரம் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இது ஒரு பார்ட்டு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை சாத்புரா ரேஞ்சு, மகாதேவ் ஹில்ஸு, மைக்கால் ரேஞ்சு அண்டு ராஜ்மஹால் ஹில்ஸு, இது எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்குது. இது ஒரு பார்டர். இதுக்கு டெக்கான் பிளாட்டியூக்கான பார்டர் இது. தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு வந்து வெஸ்டர்ன் காட்டு இருக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ. இந்த ஏரியா எவ்வளோ ஏரியானா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இதனுடைய ஹையஸ்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வேரியேஷனாக இருக்கும். 500லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் சி லெவலில் இருக்கும். ஓகேவா, இதுதான். அப்போ பெனின்சுலா பிளாட்டியூ டிவைடட் இன்டு 2 பார்ட். நார்தர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டியூ இஸ் நோன் அஸ் சென்ட்ரல் ஹைலேண்ட். Southern part of Peninsula Plateau is known as Deccan Plateau, which is divides the Peninsula Plateau into 2 part அப்படின்னா நர்மதா divides the Peninsula Plateau into 2 part. North of the Narmada Highland, south of the Narmada Deccan Plateau. Next one, Western Ghat. The Western Ghats forms the west edge of the Peninsula Plateau. It runs parallel to the Arabian Sea coast. Western Ghat வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சி அந்த பெனின்சுலா பிளாட்டியோடைய எட்ஜில் இருக்குது. வெஸ்ட் சைடில் பெனின்சுலா பிளாட்டியோடைய எட்ஜில் இருக்குது, பேரலாக இருக்குது. அரேபியன் சி கோஸ்ட்டுக்கு பேரலாக இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். வெஸ்டர்ன் காட்ஸ் பேரலல் டு த டேஸ் அப்படின்னு கேட்டால் அரேபியன் சி கோஸ்ட், அரபிக் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பேரலாக இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் காட்டு. த நார்தர்ன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் ஆர் கால்டு ஷயத்ரிஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு நார்த் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா சயத்ரின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சயத்ரி வெஸ்டர்ன் காட் இன் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட். ஹைட் ஆஃப் சயத்ரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத்து. நார்த்துலேருந்து அப்படியே சவுத்து வர வர இந்த சயத்ரியுடைய ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனைமுடி இஸ் எ சார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் த ஆனைமலை ரேஞ்ச், த காடமாம் ஹில்ஸ் அண்ட் த பழனி ஹில்ஸ். இந்த சயத்ரி அப்படியே நார்த்துலேருந்து சவுத் வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் ஆனைமுடி, நம்ம பெனின்சுலா பிளாட்டிஸில் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம், ஆனைமுடி. ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டியூன்னு பார்த்தோம். இந்த ஆனைமுடி எங்கே இருக்குன்னா ட்ரை ஜங்ஷன், 3 மலைகள் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல
இந்த ஆனைமுடி இருக்குது. எங்கன்னா ஆனைமலை ரேஞ்சும் அப்புறம் கார்டமாம் ஹில்ஸ் ஏலக்காய் மலையும் அதுக்கப்புறம் பழனி ஹில்ஸ் பழனி குன்றுகளும் இது மூணும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் ஆனைமுடி இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட் சிச்சுவேட்டட் அண்ட் த பழனி ஹில்ஸ். இந்த 3 மலையில் பழனி ஹில்ஸில் தான் என்ன இருக்குது, கொடைக்கானல் அப்படிங்கக்கூடிய ஒரு மலைவாழ் இடம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இதுதான் ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட். நெக்ஸ்ட் ஒன்று ஈஸ்டர்ன் காட். ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் திஸ் பிளாட்டியூ. அப்போ அந்த பிளாட்டியூஸுடைய ஈஸ்ட் சைடு எட்ஜில் சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஈஸ்டர்ன் காட்டு. திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வாத்ரி. இப்போ வெஸ்டர்ன் காட்டுடைய வெஸ்ட் பார்ட்டுக்கு நேம் பார்த்திங்கன்னா சயத்ரின்னு பார்த்தோம். அதே போல் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு இன்னொரு பேர் பூர்வாத்ரி. திஸ் ஈஸ்டர்ன் காட் ஜாயின் வித் வெஸ்டர்ன் காட் அட் நீல்கிரி. வெஸ்டர்ன் காட்டும் ஈஸ்டர்ன் காட்டும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நீலகிரி ஹில்ஸில் ஜாயிண்ட் ஆகுது. இது எந்தெந்த பார்டரிங்கில் இருக்குது இந்த நீலகிரி அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் நீலகிரியில் இந்த வெஸ்டர்ன் காட் ஈஸ்டர்ன் காட் ஜாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். போத் வெஸ்டர்ன் காட் அண்ட் ஈஸ்டர்ன் காட் ஜாயிண்ட் அட் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. நீலகிரி எங்கே இருக்குன்னா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் லைக் வெஸ்டர்ன் காட். வெஸ்டர்ன் காட் வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச். ஈஸ்டர்ன் காட்ஸ் நாட் ஏ கண்டினியூஸ் ரேஞ்ச் லைக் வெஸ்டர்ன் காட். மேற்கு தொடர்ச்சி மலையை போலவே கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியான மலை கிடையாது, நிறைய கேப் இருக்குது. ஏன் அப்படின்னா த ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பென்னார் அண்டு காவிரி ஹாவ் டிசெக்டட் திஸ் ரேஞ்ச் அட் மெனி பிளேசஸ். அப்போ வெஸ்டர்ன் காட்டில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய நிறைய ரிவர்ஸு கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, அப்புறம் அந்த மகாநதி, இது மாதிரியான ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் காட்டை கட் பண்ணி தான் என்ன பண்ணுது, போயிட்டு அதன் வழியாக பாஸ் ஆகிட்டு பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்குது. ஓகேவா, இதுதான் ஈஸ்டர்ன் காட். இப்போ நம்ம பெனின்சுலா பிளாட்டியூ பார்த்தோம். த லார்ஜஸ்ட்டு ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. இதில் நார்த்தில் வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட், சவுத்தில் வந்து டெக்கான் பிளாட்டியூ இருக்குது. வெஸ்ட் சைடில் வெஸ்டர்ன் காட், ஈஸ்ட் சைடில் ஈஸ்டர்ன் காட். ஓகேவா, தேங்க்யூ.